பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன். சந்தோஷத்தை நமக்கு தரும்போது அவைகள் தேவ பிள்ளைகள் அனுபவியாமல் வெறுமையோடும் விரக்தியோடும் வறண்ட முகத்தோடும் இருப்பது எவ்வளவு பரிதாபம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாக இவ்வுலகில் பிறந்த பொழுது பரிசுத்த ஆவியினாலும் ஆனந்த தைலத்தினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த அபிஷேகத்தினால் இயேசு பிதாவோடும் அனுதின வாழ்க்கையிலும் ஆவியிலே கலிகூர்ந்தார். ஒரு நாளும் இயேசு கவலைப்பட்டதும் இல்லை, சஞ்சலம் அடைந்ததும் இல்லை. தனக்கு முன் நின்ற சூழ்நிலையை பார்த்து துக்கம் அடையவும் இல்லை, பயந்து போகவும் இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்தார். ஆனால் இன்றைய நிலைமை முற்றிலும் பரிதாபமானது. அநேகருடைய அபிஷேகம் வெறும் அந்நிய பாஷை சில நொடி பொழுதும் செபிக்கும் போது மட்டுமே இருக்கிறது. ஆனால் ஆவியிலே யாதொரு அபிஷேகமும் இல்லாத வெறுமையான வாழ்க்கையே வாழ்கிறார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பெற்ற அதே அபிஷேகம் தான் நமக்கும் அருளப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் ஸ்தானம் உயர்ந்துள்ளது. உங்கள் மேல் இருக்கும் அபிஷேகம் மேன்மையானது. நாம் பெற்ற அபிஷேகம் மோசே, எலியா, எலிசா கூட பெறவில்லை. ஆனால் நமக்கு விசேஷித்த அபிஷேகத்தை பரமபிதா ஊற்றி இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.